கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயாச்சு. இனி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காயை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலில் ஈவனாக எல்லாமே கோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போதும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இனி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இன்னும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சின்ன உள்ளியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கூட வேணாம், கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் பேருக்கு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வத்தல் தூள், அப்புறம் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்ததுமே லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஏன்னா இல்லைன்னா மசாலா கருகிடுச்சுன்னா வந்து கசப்பாயிடும். அதனால வந்து எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இந்த புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்புக்கு ஒரு 1/2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க பாகற்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7 to 8 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதோட கசப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி வெல்லம் இல்லாதனால நான் நாட்டு சர்க்கரை இதுக்கு ஆட் பண்ண போகிறேன். தாராளமாக 1 ஸ்பூன் வரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டான பாகற்காய் குழம்பு ரெடி. இதே உங்களுக்கு இதை விட கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். பட் எனக்கு வந்து போதும், இந்த அளவுக்கு இருக்கிறது போதும். ஸோ வந்து அவ்வளோதான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.